நடிகை சமந்தா நடிக்க மறுத்த 7 படங்கள் என்னென்னு தெரியுமா? தென்னிந்திய சினிமாவில முன்னணி நடிகை சமந்தா இவங்க போன 2010வது வருஷம் திரைக்கு வந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் மூலமா சினிமாவில அறிமுகமானவங்க. அதை தொடர்ந்து தெலுங்கு படங்கள்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க. சமீபத்துல பாலிவுட்லயும் அறிமுகமானாங்க. இந்த நிலையில நடிகை சமந்தா தன்னோட 38வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அவங்க நடிக்க மறுத்த 7 படங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். கடல். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல போன 2013வது வருஷம் வெளியான படம் கடல். கௌதம் கார்த்திக் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த இந்த படத்துல துளசி நாயர் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க முதல்ல சமந்தாவை தான் கேட்டிருக்காங்க. ஆனா சமந்தா அந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாங்களாம். யுவாடு. வம்சி பைட்டிப்பள்ளி இயக்கத்துல போன 2014வது வருஷம் வெளியான படம் யுவாடு. இதுல ராம் சரண், ஸ்ருதிஹாசன் இவங்க முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இதுல முதல்ல கதாநாயகியா நடிக்க இருந்தது சமந்தா தானாம். ஆனா உடல்நல குறைவு காரணமா இந்த படத்துல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ப்ரூஸ் லீ தி ஃபைட்டர். ஸ்ரீனு வைட்லா இயக்கத்துல போன 2015வது வருஷம் வெளியான படம் ப்ரூஸ் லீ தி ஃபைட்டர். ராம் சரண், ராகுல் பிரீத் சிங் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்த இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க சமந்தா முதல்ல தேர்வாகி இருந்திருக்காங்க. இருந்தாலும் தேதி சிக்கல்கள் காரணமா அவங்களால இந்த படத்துல நடிக்க முடியல. என்டிஆர் கதை நாயகுடு. கிரிஷ் ஜாஹர்லமுடி இயக்கத்துல போன 2019வது வருஷம் வெளியான படம் என்டிஆர் கதை நாயகுடு. என்டிஆரோட வாழ்க்கை வரலாற்றை மையமா உருவான இந்த படத்துல சமந்தா நடிக்க மறுத்துட்டாங்க. ஐ. சங்கர் இயக்கத்துல விக்ரம் எமி ஜாக்சன் நடிப்புல போன 2015வது வருஷம் வெளியான படம் ஐ. இந்த படத்துல முதல்ல நடிக்க இருந்தது சமந்தா தானா. புஷ்பா தி ரைஸ். இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல வெளியான படம் புஷ்பா தி ரைஸ். இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க முதல்ல தேர்வு செய்யப்பட்டவங்கள்ல சமந்தாவும் ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. தசரா. நானி அப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல போன 2023வது வருஷம் வெளியான படம் தசரா. இந்த படமும் சமந்தா நிராகரிச்ச படங்கள்ல ஒண்ணுதான்.